எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த மாதத்தின் நிறைவு வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஒரு ஆசீர்வாதமான செய்தி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, நீ பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். போதும்பா. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யற, ஆழத்துல தள்ளி கொண்டு போ. அல்லேலூயா. ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. அங்கதான் உனக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காத்திருக்குது. நீ ஆழத்துல ஆழத்துக்குள்ள போ. அங்கதான் உனக்குரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆமென். ஏன் ஆண்டவர் ஆழத்துக்கு போ சொன்னாரு? அங்க என்ன இருக்கு? ஆழத்துல என்ன இருக்கு? வாசி கேட்போம். ஆழத்துல என்ன இருக்கு? ஆதியாகமம் 49:25 ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கிற. ஆழத்துல என்ன இருக்கு? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. நல்ல கவனமா கவனிங்க. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலே. போதும்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆழத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ஆழத்துலதான் ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பயும் இருந்து பிடிக்கிற ஆழத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு உன் படகை என்ன செய்யி, தள்ளி கொண்டு போ. அல்லேலூயா. நீ ஆழத்துக்குள்ள போனாதான் அங்க உனக்குன்னு கர்த்தர் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் அந்த ஆழத்துல வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள்ளணும்னா, நமக்கு பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம். எனக்கு பாத்தீங்கன்னா 120 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்ட சபை கட்டணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனமும் ஆசீர்வாதமும். அல்லேலூயா. அப்பனாத்தான் நான் அது சபை மட்டும் கட்டிட்டு வெறும் சபையா விட்டுட்டு போயிடக்கூடாது. சபை முழுவதும் ஆத்துமாக்களால நிரப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பிள்ளைங்க கையில கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இது எனக்குரிய ஆசீர்வாதம். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் தனித்தனியா இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்குது. அதை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி வயிற்றுல பிறந்த ஒரு கஷ்டப்படுகிற ஏழை மாணவன் எப்படி ஜனாதிபதியாக முடிஞ்சிச்சு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி ஒரு, ஆமென், தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியா எப்படி உயர முடிஞ்சுச்சு? அவருக்குன்னு ஒரு லட்சியம், அவருக்குன்னு ஒரு கனவு. ஆமென். அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லட்சியம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு. என் அன்புக்குரியவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீ ஆழத்துக்கு போ. நீ எப்போயும் இருக்கிறத அனுபவத்தை விட, இதுவரைக்கும் நீ தேடினதை விட, அல்லேலூயா, இதுவரைக்கும் நீ கர்த்தரை விசுவாசித்ததை விட, இதுவரைக்கும் நீ தேவனை நம்பினதை விட இன்னும் ஆழமா தேவனை விசுவாசி. இன்னும் நீ ஆழமா ஜெபத்துக்குள்ள போ. இன்னும் நீ ஆழமா வேதத்தை என்ன செய்யி, தியானி. இன்னும் நீ ஆழமா பாடி கர்த்தரை துதி. அல்லேலூயா. நீ ஆழத்துக்குள்ள போ. ஆழத்துக்கு உன் படக, வாழ்க்கைங்கிற படக நீ ஆழத்துக்குள்ள தள்ளி கொண்டு போ.
அங்கதான் கர்த்தர் உனக்கு எனக்கு உரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லி. சாத்தானுக்குள்ளேயும் நிறைய ஆழங்கள் இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளேயும் நிறைய ஆழங்கள் இருக்குது. சாத்தானுக்குரிய ஆழங்களுக்குள்ள போனா மாம்ச சிந்தை மரணம். ஆமென். ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ள நம்ம போனோம்னா, ஆமென், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆமென். சாத்தானுடைய ஆழத்துக்குள்ள போனா மாம்ச சிந்தை அதிகமா என்ன செஞ்சிரும், நம்ம வாழ்க்கையில பெருகிறோம். தேவனுடைய ஆழங்களுக்குள்ள நம்ம போனோம்னா ஆவியின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யும், அதிகமாய் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆவியின் சிந்தை வர வர ஜீவனும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஆவியின் சிந்தை நமக்கு உதவியா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உலகத்திற்குரிய ஆழங்கள் என்னவென்று பார்த்தா தான் நமக்கு ஆவிக்குரிய ஆழங்கள், தேவனுக்குரிய ஆழங்கள் என்ன நமக்கு தெரியும். உலகத்துல பாருங்க, சாதாரணமா நம்மளும் உலகத்திலிருந்து வந்தவங்க தான். நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்ம தேவதூதர்கள் கிடையாது. நம்ம பாவியில பிரதான பாவியா இருந்தோம். உலகத்துல இருக்கும்போது சினிமாவ எவ்வளவு வெறி பிடிச்சு பார்த்தோம். இரவும் பகலும். அல்லேலூயா. சினிமா படங்கள் பார்த்து என்ன செய்தோம், அந்த ஆழங்களுக்குள்ள கடந்து போனோம். இப்படி உலக பிரகாரமான ஆழங்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்குரிய ஆழங்கள் இருக்குது. தேவனுக்குரிய ஆழங்கள் இருக்குது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்க சொல்லி இருக்கிறார். ஆமென். இனிமே நீங்க பைபிள் படிச்சா ஆண்டவர் பேசுற வரைக்கும் நான் படிப்பேன்னு வாசிங்க. படிச்சு பழகுங்க. அதான் பைபிள் ஆழம். பைபிள் ஆழத்துக்குள்ள போகணும். பாஸ்டர் பாத்தீங்கன்னா வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஒரு பைபிள் இலவசமா வாங்கி கொடுத்தாங்க. சந்தோஷமா இருந்தது. பைபிள் கிடைச்சு. இதை என்ன செய்யணும்னு கேட்டேன். படிக்கணும் நான். எதுல இருந்து படிக்கணும்? புதிய ஏற்பாட்டுல இருந்து படி. அப்படின்னா தான் உனக்கு புரியுனாரு பாஸ்டர். சரின்னு சொல்லி புதிய ஏற்பாடை மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 முறை படிச்சேன். புதிய ஏற்பாடை 50 முறை படிச்சேன். கர்த்தர் அதுக்கு சாட்சி. பரலோகத்துல வாங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு, வீடியோ காட்சி காமிப்பார். வாலிப வயதுல புதிய ஏற்பாடை மட்டும் 50 முறை படிச்சு முடிச்சேன். அல்லேலூயா. பைபிள் ஆழத்துக்குள்ள நீ போ. அங்கதான் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நமக்குரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறாரு. நமக்குரிய விடுதலையை நமக்குரிய சத்தியத்தை வச்சிருக்கிறாரு. ஆழத்துலதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா என்ன? வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு பாருங்க வசனத்தின் மூலமா. இத மாதிரி உலகத்துல வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆசீர்வாதம்னா என்ன? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி பாவரிக்கை செய்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, அதுக்கப்புறம் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆமா, ஆவியின் பிரசன்னத்துல மகிமையில நிரம்பி இருக்கிறோம் பாருங்களேன். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துல நம்ம கடுகளவு விசுவாசத்துல ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு. பிசாசு கட்டுல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. தேவன் அற்புதம் செய்கிறாரு. சிறு சிறு அற்புதம்னாலும் நம்ம விசுவாசத்தின் மூலமா தேவன் செய்யறாரு. இதுதாங்க ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் நாம் காணப்படும். ஆழத்துக்குள்ள போகணும். ஜெபம்னா என்ன செய்யணும்? அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். தானியேல் பாருங்க, தினமும் 3 வேளை என்ன செய்தாரு? ஆமா, விண்ணப்பம் பண்ணினார். தேவனை துதித்து ஆராதித்து ஸ்தோத்தரித்து என்ன செய்தாரு? விண்ணப்பம் பண்ணினாரு. ஆமென். அதுக்காக ஒரு நேரம் மெனக்கெட்டு என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அப்படியே போகிற போக்குல ஜாலியா அல்லேலூயா 2 பாட்டை பாடுறது, அப்படியே பைபிள் எடுத்து வாசிக்கிறது, அப்படி 2 ஜெப குறிப்பு பண்ணிக்கிறது. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ஜாலியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஆமென். அவர் பிரின்சிபால் மாதிரி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யறோம்? ஆமா, காட்டிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது.
அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆத்திரமா? ஆமென். ஆத்திரத்தோட, பதட்டத்தோட, பயத்தோட, ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணணுமே, ஆண்டவர் பாதத்தை விட்டுறக்கூடாதே. இப்ப எனக்கு வர வர என் சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, கர்த்தரை விட்டு பிரியவே மனசு இல்ல. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா என்ன செய்யுது, மனசு கஷ்டமா இருக்கு. எங்கேயாவது கடைக்கு போகணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா போய் வாங்கிட்டு தான் வரணும். போகத்தான் வேணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் செலவாகுது. ஊருக்கு போகணும், ஃபங்க்ஷன் போகணும்னா அதுல ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அடியாகுது. மனசு கஷ்டமா இருக்குது. தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியவே முடியல. மனசு வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதாங்க தேவனுடைய ஆழம். தேவனுடைய ஆழத்துக்குள்ள போகணும். வேதம் பைபிள் படிச்சா தேவனுடைய ஆமென் ஆழத்துக்குள்ள போகணும். உம்முடைய வசனத்தை தியானிக்கில் எனக்குள் என்ன உண்டானதா? அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. பைபிள் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது அக்கினி மூளணும். அல்லேலூயா. அக்கினி மூழுதா அல்லது பைபிள் எடுத்தோடனே என்ன செய்யுது பாஸ்டர், என்ன செய்யுது, கிடுகிடுன்னு உடம்புலாம் நடுங்குது, காய்ச்சல் வர மாதிரி, பொத்தி படுத்தா நல்லா இருக்கும். எப்படா பைபிளை என்ன செய்வோம் வைப்போன்னு தோணுது. இப்படியே கதை போய்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? இன்னொரு ஒரு ஆழத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அதை லூக்கா 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். இங்க பாருங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். நல்லா கவனமா கவனிங்க. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்துப்பா, நல்ல கவனமா கவனிங்க. இன்னொரு கூட்டம் என் வார்த்தைகளை கேட்டோம், ஆவைகளின் படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் வெள்ளம் அது மேல மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளை யாரால அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆழமா நம்ம வாழ்ந்தோம்னா யாருமே நம்மளை அசைக்க முடியாது. நல்லா தானியேல் போல விடாம ஜெபம் பண்ணோம்னா, அல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்தோம்னா, தேவ பிரசன்னத்திலேயே தேவ மகிமையிலேயே நம்ம நிரம்பி இருந்தோம்னா, விசுவாச வீரர்களா இருந்தோம்னா, ஆமேன், யோசேப்பை போல பரிசுத்தத்துல உண்மை உத்தமமா நம்ம வாழ்ந்தோம்னா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல் தன் வீடை கட்டின மனுஷன் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து மோதினாலும், நீரோட்டம் வந்து மோதினாலும், பெருங்காற்று வீசினாலும், அல்லேலூயா, அந்த வீடாகிய ஆமேன் சரீரமாகிய வீட்டை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம், அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. ஒரு என்ன செய்ய போகுது? ஒரு பெருவெள்ளம் வரப்போகுது. ஒரு பெருவெள்ளம் வரப்போகுது. ஒரு பெருங்காற்று வரப்போகுது. கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பின் காற்றை அனுப்ப போகிறாரு. ஒரு புயல் காற்றை அனுப்ப போகிறாரு. யாரெல்லாம் மணல் மேல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த வீடெல்லாம் காணாம போகுது. ஒரு சமையலுக்குன்னு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சாப்பிட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. காண்கிற தேவன்னா கஷ்டப்படும் போது மட்டும் காண்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி ஆண்டவரை சுத்த விடுறீங்கிறதையும் அவர் காண்கிற தேவனா தான் இருக்கிறார். உன் வீடு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார். இந்த வருஷத்துல 5 மாசம் முடிய போகுது. 6வது மாசத்துக்குள்ள நம்ம போறோம். உன் வீடை எப்படி கட்டுன? ஆழமா தோண்டி கற்பாறையின் மேல உன் வீடை என்ன செஞ்சிருக்கிற, கட்டியிருக்கியா?
இல்ல மணல் மேல கட்டிட்டு ஆமேன் ஆத்தாடி கூத்தாடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கியா? அல்லேலூயா. கவனம், ஒரு பெரு வெள்ளம் வரப்போகுது, ஒரு நீரோட்டம் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல சொல்லுது வெள்ளம் போல சத்துரு வருவானா. ஆமென். வெள்ளம் போல சத்துரு வருவான். நம்ம கற்பாறையின் மேல நம்ம வீடு கட்டப்பட்டிருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். கற்பாறை மேல கட்டப்பட்ட வீட்டு மேல என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானுடைய கொடி பறக்கும், ஜெய கொடி பறக்கும், வெற்றி கொடி பறக்கும். அந்த வீட்டை யாரும் தொட முடியாது. அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஈசாயின் அடிமரத்துல ஒரு துளிர் என்ன செய்யும்? துளிர் விட்டது. அல்லேலூயா. பல வருடமாய் பாழாய் கிடக்கிற பட்டணத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கூட்ட பிசாசாவிகள், அல்லேலூயா, ஒரு கூட்ட பிசாசாவிகள், நான் உண்மையா ரியலா சொல்றேன், பாதாளத்தின் ஆவியோ, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியோ, பூமியில சுற்றி திரிகிற அசுத்த ஆவியோ, அல்லேலூயா, ஒரு கூட்ட ஆவி எனக்கு விரோதமா பயங்கரமா போராடிட்டு இருக்கு. எப்படியாவது இவனை என்ன செய்யணும்? ஆமா, விழ தட்டணும். எப்படியாவது இவனை சோர்ந்து போக வைக்கணும். எந்தெந்த வழியிலாவது 4 விதத்திலையும் தாக்குதல் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 4 விதத்திலையும் தாக்குதல் நடக்குது. அதை என்னால உணர முடியுது. யாரிடத்திலுமே இதை என்னால பகிர்ந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. தாக்குதல் நடக்குது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆவியானவர் பலப்படுத்தி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. முதலாவது பாருங்க, ஈசாக்கு சம்பவம் சொல்லி நான் முடிக்க போறேன். ஈசாக்கு என்ன செய்தான்? ஆமென். 3 முறை துறவு தோண்டினான். தோண்டினான் ஒரு துறவை. அதை வாக்குவாதம் பண்ணி என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு என்ன பேர் வச்சான்? ஏசேக்கு. ஆமென். 2வது ஒரு துறவு தோண்டினார் ஈசாக். துறவு தோன்றது சாதாரண காரியமா? ஆழமா தோன்றது சாதாரண காரியம் இல்ல. ரொம்ப கஷ்டம். கிணறு தோன்ற வேலை தான் ரொம்ப கஷ்டமான. சொல்லுவாங்க, அசந்து தூங்கும்போது என்ன கிணறு வெட்டின மாதிரி அசந்து தூங்குறியேன்னு. ஏசேக்கு கஷ்டப்பட்டு தோண்டின துறவை வாக்குவாதம் பண்ணி பறித்து கொண்டான் ஏசேக்கு. அதுக்கப்புறம் சித்துனா, ஆமே, 2வது துறவு தோன்றான். ஆழமா தோண்டி நீரூற்ற பாக்குறான். அதையும் வந்து வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கொண்டான். அதுக்கு பேரு சித்துனா என்று சொல்லி பேரிட்டான். 3வது ஒரு துறவு தோன்றான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை யாரு அவன் நமக்கு நல்ல கிணறு கிடைச்சிருச்சுனா அவன் போய் என்ன செய்யறான்? ஒரு சாதாரண கிணறு தோண்டி வச்சிருக்கான். போனா போட்டுமியா அப்படின்னு விட்டுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் வந்து வாக்குவாதம் பண்ணல. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் பேசினார். ஏசேக்கு சித்துனா உன் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. ரெகபோத்து துவங்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ரெகபோத்தை கர்த்தர் துவங்க போகிறாரு. ஆமா, ரெகபோத்னா என்ன சொல்லுங்க? நீ இடம் கொண்டு பழுகி பெருக போகிற. அல்லேலூயா. ஒரு ரெகபோத்தை கர்த்தர் துவங்க போகிறாரு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆழமா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்னதின் பேர்ல ஆழமா ஆவியா நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. பல புயல்கள், பல நீரோட்டங்கள் நம்ம மேல வந்து மோதுது. அல்லேலூயா. ஆனா நம்ம இதுவரைக்கும் அசைக்கப்பட முடியாம, ஆமென், யாராலையும் அசைக்க முடியாம 5வது மாசம் நிறைவு நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய கிருபையினால் நிக்கிறோம். 6வது மாதத்துக்குள்ள ஆவியார் நம்மளை கொண்டு போக போகிறாரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உனக்கு ஒரு என்ன செய்து ரெகபோத்தை தேவன் வைத்திருக்கிறார் 6வது மாதத்திலே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசேக்கு சித்துனா உன் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. நீ இடம் கொண்டு பழுகி பெருகும்படியான ஒரு ஆமென் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா.